இவரால வந்து பஸ்ல போறவங்களோட பிரச்சனை, ட்ரெயின்ல போறவங்க பிரச்சனை, ரேஷன் கடையில அரிசிக்கு வாங்குறவங்களோட பிரச்சனை, இதெல்லாம் இவருக்கு புரியாது, இவருக்கு சொன்னாலும் தெரியாது. இப்ப ராகுல் காந்தி வந்து அட்லீஸ்ட் அதை போய் அனுபவிக்கணும், அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாரு. பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணப்போ டீ கடைக்காரங்க கிட்ட போய் நின்னு இது என்ன பால், இது சர்க்கரை, இது கலப்பு, ஆமா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பேசுறாரு. அதாவது அது ஒரு சில பேர் அதை கிண்டல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க. ஆனா அங்க ராகுல் காந்தி மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர்ன்றதை அங்க காட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் வயதானவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பல்வேறு தரப்பினர்கிட்ட பேசுறாரு. ஒரு லாரிக்காரர் கூட ஏறி லாரியில போறாரு, உட்காந்து சரிக்கு சமமா பேசுறாரு. செல்ல என்ன பிரச்சனை, லாரி ஓட்டுறது என்ன பிரச்சனை சொல்லு, எவ்வளவு ஜிஎஸ்டி போடுற, எவ்வளவு கட்டுறாங்க, சுங்கவரி எவ்வளவு வாங்குறாங்க, கப்பர் சிங் டாக்ஸ், இது ஜிஎஸ்டி, இப்படி எல்லாம் பேசுற ராகுல் காந்தி எங்க ஒப்பிடுக்கு நான் சொல்றேன். அவருக்கும் கூட்டம் வருது. விஜய் சாரை விட ராகுல் காந்திக்கு கூட்டம் அதிகம் வரும். ஏன்னா அரசியல் ரீதியா வர கூட்டம். ஆனா அவருக்கு தெரியுது எந்த விதமான. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுல இந்த தமிழகத்துக்கு ராகுல் காந்தியால பிரச்சனை இல்லாம வந்துட்டு போக முடியுது, ரைட்டா? தன்னுடைய தகப்பனர் எவ்வாறு இறந்தாருன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த மண்ணில் வந்து நான் ரத்தம் செஞ்சிருக்கேன் என் குடும்பம்னு சொல்லி ராகுல் காந்தி வலிமையோட ஒரு வாட்டி பேசியிருப்பார், மன வலியோட. ஸ்ரீபெரும்புத்தூர்ல குண்டுவெடிப்பு, ராஜீவ்காந்தி மரணம், அவங்க பாட்டி எப்படி துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டாருன்றதும் தெரியும். அந்த ராகுல் காந்தி செக்யூரிட்டி எல்லாம் கம்மி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்கிறேன், நான் வரேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்களோட அந்த இறந்த உடனே அவருக்கு இறுதி சடங்கு செய்யும் போது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. Z+ல செக்யூரிட்டி லேப்ஸ்ல இருக்கவர்கிட்ட எப்படி அவ்வளவு பேர் கிட்ட போனாங்க, தள்ளுமுள்ளாகிற மாதிரி இருந்ததுன்னு அது ஒரு விமர்சனம் ஆச்சு. அப்போ ராகுல் காந்தி எங்க இருக்கிறாரு? அவரும் அரசியலுக்கு தான் வந்திருக்கிறாரு, அரசியல் ரொம்ப நாளா இருக்கிறாரு. நீங்களும் அரசியலுக்கு தான் வரீங்க. நீங்களும், ஏன்னா நான் உங்களை சாதாரண ஆளோட ஒப்பிடல, இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு பெரிய தலைவரோடவே உங்களை ஒப்பிடுறேன். இதெல்லாம் கண் எதிரில் பாக்குறீங்களே, போன் பண்ணி பேசினாரு, துக்கம் விசாரிங்க. அப்ப அந்த ராகுல் காந்தி கிட்ட அவர்கிட்ட, சார் எப்படி சார் சாமானியனா இருக்கிறது, மக்கள் கிட்ட எப்படி பழகிறது, எப்படி அரசியல் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த எண்ணம் எதுவுமே இல்லையா? பவுன்சர்ஸை வச்சுக்கிறீங்க, செக்யூரிட்டி வச்சுக்கிறீங்க, சினிமா பிஆர்ஓ 4 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே பில்டப் கொடுத்து அப்படியே எடுத்துன்னு போயிடுறது தேர்தல் வரல. இதுதான் அவங்க திட்டம்.